ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 4000 திவ்ய பிரபந்தம். இது நம்மிடையே இந்த காலத்துல நல்ல ஃபெமிலியரா தான் இருக்கு. சோ இந்த அளவுக்கு நம்ம கிட்ட பாப்புலர் ஆக்கினவா நம்மளுடைய ஆச்சாரியர்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் அது அந்த பாசுரங்களை கத்துக்கிறோம், ஆத்துல சேவிக்கிறோம், கோவில்ல சேவிக்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம், அதாவது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நம்ம கிட்ட சேர்த்தவர் யாரு அப்படின்னா ஸ்ரீமன் நாதமுனிகள். ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையுள்ள ஃபர்ஸ்ட் ஆச்சாரியர். அவர் 823ஆம் ஆண்டு வீரநாராயணபுரம் என்கின்ற காட்டுமன்னார் கோவில்ல அவதாரம் பண்ணவர். ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரம், அதாவது இந்த மாசம் அனுஷ நட்சத்திரத்துல அவர் அவதாரம் பண்ணார். அவரால் தான் நமக்கு இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிக்க முடிகிறது. இவர் ஒரு நாள் தன்னுடைய ஊர்ல இருக்கும் போது ஒரு கோஷ்டி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இவா நம்மாழ்வாரோட திருவாய்மொழியிலேருந்து சில பாசுரங்களை சேவிச்சுட்டு போறா. அதாவது அந்த பாசுரங்கள் திருக்குடந்தை ஸ்ரீ ஆறாமுத பெருமாளை பத்தினது. ஆறாவமுதே அடியேன் உடலம் அந்த பதிகத்திலேருந்து பாடின்னு போறா. அந்த 10 பாசுரங்களையே திருப்பி 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 பாடுறா. இவர் அதை கேட்டு அப்படியே மெய் மறந்து போறார். அப்படியே தன்னையே அப்படியே மறந்து போய் இவ பின்னாடி போயின்னு இருக்கார். போயிட்டு ஆனா இவ ஏன் 10 பாசுரமே திருப்பி 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 பாடின்னு இருக்கா? அதுவும் அந்த 10வது பாசுரத்துல அதான் கடைசியில வருது, 1000த்துள் இது 10 ஒரு 10 அப்படின்னு வருதே இது. அப்ப 1000ல் ஒரு 10னாக்கா இன்னும் 1000 பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். குரு குரு சடகோப்பன் அப்படின்னு அதுல வருதே அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் அவர் தனக்குள்ளே கேள்வி கேட்கிறார். அப்புறம் நேரா அவகிட்ட போறார். போயிட்டு கேட்கிறார், இந்த மாதிரி ஏன் நீங்க அந்த 10 பாசுரங்கள் மட்டும் பாடுறாள், அதுவும் இல்லாம இதுல 1000ல் ஒரு 10 வருதே, மீதி 1000 1000 பாசுரங்கள்லாம் நீங்க பாடலையா அப்படின்னு சொல்லி. அப்போ அவ சொல்றா, இல்ல எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதுதான், நாங்க அதையே தான் பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ எப்படி எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், யார்கிட்ட போனா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கற. அப்போ அவ சொல்றா, நீங்க ஆழ்வார் திருநகரி போனோம். அதாவது அந்த ஆழ்வார் திருநகரி முன்காலத்துல திருக்குறுக்கூர் அப்படின்ற பேரோட இருந்தது. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், உடனே அவர் கிளம்பிடுறாரு. ஏன்னா அந்த பாசுரங்கள் அந்த அளவுக்கு அவரை கவர்ந்து இழுத்து இருக்கு. அதனால இவர் உடனே திருக்குறுக்கூர் போறார், அதாவது ஆழ்வார் திருநகரி போறார். அங்க போய் எல்லாரையும் கேட்கிறாரு, இந்த மாதிரி பாசுரம் கேள்விப்பட்டேன், அது எனக்கு தெரியணும், அந்த 1000 பாசுரங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ மதுரகவி ஆழ்வார் வழி வந்த ஸ்ரீ பராங்குசதாசர் அவரை பாக்குறார். அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இல்ல, இது எங்களுக்கும் தெரியாது. அவர் ஆனா ஒன்னு சஜஸ்ட் பண்றார். அதாவது எங்களுக்கு ஆச்சாரியர் மதுரகவி ஆழ்வார் சொன்ன அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு அந்த 10 பாசரங்கள் நீங்க சொல்லிண்டே இருங்கோ, நம்மாழ்வார் மேல நீங்க மெடிடேட் பண்ணிட்டு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. அது எங்க பண்ண சொல்றாருனாக்கா, அந்த திருக்குறுக்கூர்ல இருக்கிற அந்த கோவில்ல உள்ள திருப்புலி ஆழ்வார், அதாவது புளியமரம், நம்மாழ்வார் வாழ்ந்த அந்த புளியமரம், அது கீழே உட்காந்து பண்ண சொல்றார். இவர் ஏற்கனவே இந்த யோக கலையில எல்லாம் எக்ஸ்பர்ட். இவர் தேவகானம் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தவர். அதனால அவருக்கு அந்த யோகம் பண்றது அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாவே இல்லை. அதுவும் 12,000 தடவை இந்த கண்ணினும் சிறுத்தாம்ப பாசுரங்களை ரிப்பீட் பண்ணணும், அந்த 10 பாசுரங்களையும். அத இவர் அப்படியே பக்தியோட அவர் பண்றார். ஏன்னா இவருக்கு அந்த மீதி பாசுரங்கள் கிடைக்கணுமே, அதுதான் அவரோட மனசுல ஆசை. அப்ப நம்மாழ்வார் மேல மெடிடேட் பண்ணி பண்றார். இவருடைய பக்தியும் இவருடைய அந்த சின்சியாரிட்டியும் பார்த்துட்டு நம்மாழ்வார் அப்படியே அவரும் இம்ப்ரெஸ் ஆகி அவர் முன்னாடி தோன்றி, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இவர் சொல்றார், இந்த மாதிரி எனக்கு இந்த 1000 பாசுரங்கள் வேணும் அப்படின்னு. அப்போ நம்மாழ்வார் சொல்றார், அதாவது நம்மாழ்வாரோட நீங்க 1000 பாசுரங்கள் பார்க்கும்போது அது எதுலாம் வரும்னா திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி. அவர் சொல்றாரு, அதுதான் நான் பாடி இருக்கிறது, அதை தவிர மீதி ஆழ்வார்கள் அருளி செய்த அந்த பாசுரங்களுமே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றார். அதோட விசேஷ அர்த்தங்களையும் விளக்கி சொல்றார். அதோட ஜெகதாச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர், அவர் இன்னும் பல வருஷங்களுக்கு பின்னாடி தான் பார்க்க போறார்.
அவருடைய விக்கிரகத்தையும் கொடுத்து அதை நீ பின்னால அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துன்னு போகணும், இதை வாட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அஷ்டாங்க யோகம் கத்துத்தரு. சோ வந்த இடத்துல 1000 கேட்டதுக்கு 4000 கிடைச்சதுன்னு சொல்ற சேமன் நாதமுனிகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே எடுத்துட்டு ஓடி வர்றார் தன்னுடைய ஊரு காட்டுமன்னார் கோவிலுக்கு வந்து அதை எல்லாருக்குமே போய் சேரணும், அந்த பாசுரங்கள் எல்லாருமே பாடணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அதனால அதை வந்து கம்பைல் பண்றார் 1000 இயலிசை நாடகம் அப்படி வச்சு. தன்னுடைய மருமகன்களான கீழே அகத்தாழ்வான் மேலே அகத்தாழ்வான் அவளுக்கு அதை எப்படி இசையோட அபிநயத்தோட தாளத்தோட அத சொல்லித்தரணும் அப்படின்றத அவருக்கு சொல்லித்தரார் இவர். அதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற அரையர் சேவை. அரையர் சேவையை ஆரம்பிச்சு வச்சவரும் சேவன் நாதமுனிகள் தான். இது என்னன்னா அவருக்கு என்னென்ன ஃபார்ம்ல இந்த 4000 பாசுரங்களையும் எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே எடுத்துன்னு போனோம் அப்படின்றதுனாலதான் இவர் வந்து அந்த மாதிரி எல்லா ஃபார்ம்லயும் அத கம்பைல் பண்ணி அதை வந்து கம்போஸ் பண்ணி எடுத்துன்னு போய் சேர்க்கிறார். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அது ஸ்ரீமன் நாதமுனிகள்னாலதான். அதனால அவருடைய திருவடிகள் சரணம்.